பிரதமர் மோடி பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ள பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSS அதனுடைய தலைவர் மோகன் பகவத் நாக்பூர்ல வெளிப்படையா மோடியை குற்றம் சாட்டுற மாதிரி பொது மேடையில பேசியிருக்காரு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இதை நான் செஞ்சேன் அப்படின்னு ஆணவத்தோட இருக்கக்கூடியவங்க உண்மையான சேவகர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாவே பிரதமர் மோடியை சாடி இருக்காரு. ஏன் 24 மணி நேரத்துக்குள்ள மோடி குறித்தும் பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு குழு குறித்தும் RSS தலைவர் இப்படி ஒரு பேச்ச பேசணும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உட்கட்சி சண்டைகள் என்னென்ன? மோடியின் மீது பழிய போட்டுட்டு எப்படி RSS தப்பிக்க பாக்குது? பாஜகவினுடைய ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா, இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாஜகவினுடைய ஐடி விங்குக்கே ஹெட். இவர் மேல ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக அலுவலகத்தில் வச்சே பெண்களை பாலியலா சுரண்டார் அப்படின்னு RSS மிக முக்கியமான பொறுப்பாளர் சாந்தன் சின்ஹா வெளிப்படையா பேசியிருக்காரு. ஏன் மோடி பிரதமரா பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு RSS தலைவர் பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்கார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஏன் இந்த விஷயம் இவ்வளவு பரபரப்பா இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு? RSS அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஆர்கனைசர் நேத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த கட்டுரையை எழுதுனது யாரு அப்படின்னா ரத்தன் சரத் அப்படிங்கக்கூடிய RSS பொறுப்பாளர். அவர் நேரடியாவே சொல்லியிருக்காரு, பிஜேபி காரங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ், அதாவது RSS இல்லாமலே ஜெயிச்சிடலாங்கிற ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே கட்டுரையில வெளிப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம RSSக்கு தொடர்பு இல்லாத 110 பேர்த்த பிஜேபி தேர்தலில் நிக்க வச்சிருக்கு. அதுல 68 பேர் தோல்வி அடைஞ்சதுக்கு இந்த விஷயங்கள் தான் காரணம்னு ஒரு சில விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏன் RSS பத்திரிகை தன்னோட தலையங்கத்துல பிஜேபி காரங்களை குறிப்பா தலைமையை மையமா வச்சு ஓவர் கான்பிடன்ஸ் எழுத வேண்டிய தேவை எங்க வந்துச்சு? RSS அமைப்பு சொல்ற மாதிரி பிஜேபி நிறுத்திய அந்த 110 எம்பிக்கள் யார்? அதுல எப்படி 68 பேர் தோத்து போனாங்க? இதுக்கு பின்னாடி RSS சதிகள் என்ன இருக்கு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். பிரதமர் மோடி பதவியேற்று 24 மணி நேரம் கூட ஆகல. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா 30 லட்சம் கோடி பங்குச்சந்தை ஊழல் குறித்து ராகுல் காந்தி டீடைலா டேட்டாவை வெளியிட்டார். அதே அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய எம்பி கங்கனா ராவத் ஒரு CRPF உமன் போலீஸால தாக்கப்பட்டார். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல மிகப்பெரிய முறைகேடுன்னு தொடர்ச்சியா ஆதாரங்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா RSS தலைவர் மோகன் பகவத் நாக்பூர்ல நேரடியாகவே ஆளும் கட்சியை குற்றம் சொல்ற மாதிரி, மோடி மேல குற்றம் சொல்ற மாதிரி பொது மேடையில பேசியிருக்காரு. அது குறித்தான வீடியோ எல்லா பக்கம் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு RSS தலைவர் பிஜேபியினுடைய ஐடி விங் தலைவர், அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிஜேபியினுடைய ஐடி விங் ஹெட்டா இருக்கக்கூடிய அமித் மால்வியா மேல மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டை அம்பலப்படுத்தி இருக்காரு. இது மட்டும் இல்லாம RSS மிக முக்கியமான பத்திரிகையான, அதாவது அபிஷியல் பத்திரிகையான ஆர்கனைசர் பிஜேபி எச்சரிச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்போ மோடி பிரதமராகி 24 மணி நேரத்துக்குள்ள அடுக்கடுக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க கட்சிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, நேத்து RSS தலைவர் வெளியிட்ட வீடியோ தான். நாக்பூர்ல RSS மெம்பர்ஸ் முன்னாடி RSS அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் ஒரு வீடியோல பேசுறாரு. இந்த RSS தலைவர் தான் பிரதமர் மோடி, அதாவது நரேந்திர மோடியை உருவாக்குனவர். 2002 குஜராத்ல மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா குஜராத்ல மோடிங்கிற பிம்பம் ஸ்ட்ராங்கா மாறிச்சு. இஸ்லாமியர்கள் எல்லாமே நம்மளுடைய எதிரி, இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியா RSS பல காலமா வச்சிட்டு இருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளா RSSக்கு அதுதான் வேலையே. அந்த RSS அமைப்பு தான் இந்த நரேந்திர மோடியை உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு அதே RSS அமைப்பு இந்த நரேந்திர மோடியை கண்டு பயந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு அடிப்படையில என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த சித்தாந்த வேறுபாடுகளும் கிடையாது, அதிகார போட்டி அவ்வளவுதான். நாம தான் நரேந்திர மோடியை உருவாக்கணும், ஆனா இன்னைக்கு அவர் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கக்கூடிய அதிகார போட்டி தான் RSSக்கும் பிஜேபிக்கு இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நேத்து நாக்பூர்ல பேசின வீடியோ
இருக்கு பாத்தீங்களா, அந்த நிகழ்ச்சியில பேசின மொத்த வீடியோவையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல வெளிப்படையாவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேவகர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான பேச்சா பேசுறாரு. ஆனா நேரடியாவே பாத்தீங்கன்னா இது எல்லாமே மோடியை தாக்கி பேசுற மாதிரியே ஒரு லைனா பேசுறாரு. அதுல குறிப்பா அவர் என்னத்தை முன்வைக்கிறாருன்னா, ஒரு வருஷமா மணிப்பூர்ல கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கலவரத்தை இன்னும் யாரும் அடக்கல, இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இது ஒரு முடிவு வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது நேரடியாவே மோடியை பார்த்து ஒரு குற்றம் சுத்துறாரு. மணிப்பூர்ல ஒரு வருஷமா கலவரம் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுல முக்கியமான ட்விஸ்டே என்ன அப்படின்னா, மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதே இந்த ஆர்எஸ்எஸ் சார்பான குழுக்கள் தான். குக்கி பழங்குடியின மக்களை தொடர்ச்சியா தாக்கி 200க்கும் அதிகமான சர்ச்சுகளை இடிச்சு நொறுக்கின வேலையை யாரு பார்த்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மெய்த்தி ஆயுதப்படை குழுக்கள். இந்த மெய்த்தி ஆயுதப்படை குழுக்கள்ல மிக முக்கியமான குழுவினுடைய தலைவர் குஜராத்ல ஏபிவிபியில் இருந்தவர். அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மாணவர் போஸ்டிங்ல இருந்து குஜராத்ல படிச்சு ட்ரெயின் ஆகி அவர் மணிப்பூருக்கு வந்து அவர் உருவாக்கின அமைப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய கலவரத்தையே பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் கலவரம் பண்றதே ஆர்எஸ்எஸ் சார்பு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். ஆனா ஆர்எஸ்எஸ் தலைவரே மேடையில வந்து நின்னுக்கிட்டு ஒரு வருஷமா பத்தி எரியுது மணிப்பூர், இது தடுக்கப்படாதா அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து கை நீட்டுறாரு. அப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கலவரத்தை இவங்களே உருவாக்குறாங்க, உருவாக்கிட்டு பிரதமர் மோடியும் கலவரத்தை இவங்களே உருவாக்குறாங்க, இவங்களே உருவாக்கிட்டு ஐயோ ஒரு வருஷமா கலவரம் நடக்குது, இந்த அரசாங்கம் வந்து முறையா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க. முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு குழு தான் இந்த மணிப்பூர் கலவரத்தை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மெய்த்தி இனக்குழுக்கள் யாரு, இந்த மெய்த்தி இனக்குழுவினுடைய ராணுவ படை தலைமை என்ன, அதனுடைய தலைவர் எங்க குஜராத்ல எத்தனை வருஷம் இருந்தாருங்கிற எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே நமக்கே தெரியும் அங்க நடக்கக்கூடிய கலவரத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மோகன் பகவத் அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவர் இதோட நிறுத்தினாரா? இதோட நிறுத்தல. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான சேவகன் யாரு அப்படின்னா, கண்ணியமா வேலை செய்யக்கூடியவன், அதே சமயத்துல ஒழுக்கத்தை கடைபிடிக்க கூடியவன். இதெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு கடைசியில் ஒரு லைன்ல செக் வைக்கிறாரு, இதை நான் செய்தேன் என்ற ஆணவம் இல்லாதவன் அப்படிங்கிறார். தொடர்ச்சியா அவரோட ஸ்பீச்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, அரகன்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட். இந்த வேலை நான் தான் செஞ்சேன், இந்த வேலை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட்டும் அரகன்ஸும் இருக்க கூடாது அப்படின்னு நேரடியாவே மோடியை பார்த்து அவர் சொல்கிறார். ஏன் இத மோடியை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுல எந்த ப்ராஜெக்ட், ஒரு ரயில் வண்டி ஓட விட்டாலும் சரி, இல்ல ஒரு ஜெட் பிளைட் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி, எல்லாமே மோடி தான் செய்வாரு. நான் தான் செய்வேன், விதவிதமா ட்ரெஸ் போடுவேன், நிறைய போட்டோ எடுப்பேன், கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தன்னை பாப்புலாரிட்டி பண்ணிக்குவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விதமான அட்டாச்மெண்ட்டும் அரகன்ஸும் மோடி கிட்ட இருக்கு அப்படிங்கறத தான் மோகன் பகவத் நேரடியாவே சொல்றாரு. அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சேவகன் அவன் கண்ணியமா இருக்கணும், அதா இருக்கணும், இதா இருக்கணும், கண்ட கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒரு செக் என்ன அப்படின்னா, இதை நான் தான் செய்யறேன், நான் தான் செய்யறேன்னு அரகண்டா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இத்தோட அவர் நிக்கல. இங்க ஒவ்வொரு மனமும் வேறுபட்டவை, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சிந்தனைகள் கொண்டவங்க, இப்படி வேறு வேறு சிந்தனைகள் கொண்ட எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும். இப்படி வேறு வேறு சிந்தனைகள் இருக்கவங்கள ஒருமித்த கருத்துல உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அவர் வெளிப்படையா யார சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் அதெல்லாம் சொல்ல வரல, நேரடியாவே பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வர்றாரு. நம்மெல்லாம் வேற வேற ஆளா இருக்கலாம், நமக்கெல்லாம் ஒருமித்த கருத்து இருக்கலாம், ஆனா ஒற்றுமை இல்ல, அந்த ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை ஏன் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா பாஜகல 71 பேர், அதாவது பிரதமர் மோடியோட சேர்த்துனா 72 பேர் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்காங்க. அதுல 61 பேர் பியூரா பாஜக காரங்க, 11 பேர் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க. இந்த 61 பேர்லயே பாத்தீங்கன்னா 2 குழுவா பிரிஞ்சு கிடக்குது. ஒரு குழு ஆர்எஸ்எஸ் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நிதின் கட்காரி, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌகான், மனோகர்லால் கட்டார், இது மாதிரியான ஒரு குழு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், நட்டா, அதுக்கு பிறகு அமித்ஷா, இதெல்லாம் ஒரு குழு. அப்போ 2 குழுவா பாஜகவினுடைய மினிஸ்டர்ஸே பிரிஞ்சு கிடக்குறாங்க. இது வந்து ஒருமித்த கருத்தை உருவாக்காது, இது ரொம்ப நாளைக்கு ஆட்சி நடத்துறதுக்கு செட் ஆகாது அப்படிங்கறது தான் நேரடியாவே அவர் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய வார்த்தை எக்ஸாக்ட் என்னன்னா, ஒருமித்த கருத்தை உருவாக்குவது கடினம் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரியான பல்வேறு ஆட்களுக்குள்ள பல்வேறு டிஃபரன்ஸ் இருக்கும்போது ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியாது. அப்ப இதுல இருந்தே தெளிவா தெரியுது இவங்க வண்டி இன்னும் எவ்வளவு நாள் ஓட போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேற வேற அமைப்பெல்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள போட்டி சண்டை. ஏன் ஆள பிரதமராக்கு, ஓன் ஆள பிரதமராக்கு, ஏன் ஆள பிரைம் மினிஸ்டராக்கு, ஓன் ஆள பிரைம் மினிஸ்டராக்கு, ஏன் ஆள மினிஸ்டராக்கு, கேபினெட் பதவி கூட, அது கூட இது கூட ஒரே பெரிய சண்டை. இந்த சண்டையில அவங்க போடக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு அவங்களே அவங்களை சொல்லிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் வெளிப்படையாவே மோடியை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்துல பொய் பரப்பப்பட்டுச்சு, மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வச்சு, அதாவது ஃபால்ஸ்ஹுட்டான நியூஸ் எல்லாம் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது நிறைய வீடியோக்களை, குறிப்பா அனிமேஷன் வீடியோக்களை பிஜேபி பண்ணி மத வெறுப்பை உருவாக்குச்சு அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்றாரு. அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை பேசினாரு அப்படிங்கறத தான் மோகன் பகவத் நேரடியா சொல்றாரு. நாம என்ன கேட்கிறோம், இதெல்லாம் அவர் பேசும்போது இவருக்கு தெரியாதா? அவர்
பிரச்சாரம் பண்ணி ஒரு மாசம் மக்களை வந்து தொடர்ச்சியா தவறா பேசிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் பேசல. அதே மாதிரி எவ்வளவோ வீடியோஸ் இந்த பிஜேபி வந்து மிகப்பெரிய இன முரண்பாடுகளை, மத முரண்பாடுகளை உருவாக்குற மாதிரி வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரிசால் இருக்கக்கூடிய பிஜேபி அத்தனை வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. கேவலமா தமிழர்களை சித்தரிக்கிற மாதிரி, முஸ்லிம்களை ரொம்ப 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 அசிங்கப்படுத்துற மாதிரி கர்நாடகால நிறைய வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா பல வீடியோக்கள் இந்திய மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிளவுகளை உருவாக்குற மாதிரியான வீடியோக்களை தொடர்ச்சியா விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை செஞ்சது வேற யாரும் கிடையாது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க தான். ஆனா இப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க எஸ்கேப் ஆகிறாங்க. இது மாதிரி எல்லாம் நடந்துருச்சுப்பா, யாருப்பா அதெல்லாம் பண்ணது, ஏன்பா அப்படி எல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைப்பாடுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இதெல்லாம் மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்கேப் பிளான போட்டு ஓடி வர்றாங்க. ஏதோ ஒரு வகையில மோடியை கழட்டி விட்டுட்டு நான் யோகியா பாருங்க இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாவே பேசுறாரு. இது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அவர் ஓன் பீப்புள் ஆர் சஃபரிங் இன்ஜஸ்டிஸ் வித்தின் அவர் சொசைட்டி அப்படிங்கிறாரு. நம்ம சமூகத்துக்குள்ளேயே நிறைய அநீதிகள் நடக்குது, சாதிய பிளவுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. அந்த சாதிய பிளவுகளை யார் உருவாக்குனது? இல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்போ பிஜேபியோ கடந்த 100 ஆண்டுகள்ல எத்தனை காலம் சாதியை ஒழிக்கிறதுக்காக நீங்க போராடினீங்க? இப்ப தமிழ்நாடு எடுத்துங்க, குறிப்பா தென்னிந்தியால நீதி கட்சி காலத்துல ஆரம்பிச்சு திராவிட இயக்கமா இருக்கட்டும், பகுத்தறிவு இயக்கங்களா இருக்கட்டும், சுயமரியாதை இயக்கங்களா இருக்கட்டும், தமிழ் தேசிய இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாருமே சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்க வெளிப்படையா. இந்தியா முழுக்க இடதுசாரி இயக்கங்கள் சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்க. 1990களுக்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாநில கட்சிகள் எல்லாம் சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்க. ஏதாவது ஒரு முறையாவது பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ இல்ல பிஜேபியை சார்ந்த இல்ல விஹெச்பியா இருக்கட்டும், பஜ்ரங் தளா இருக்கட்டும், இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இல்ல இந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரி இல்ல ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரி இல்ல அமிர்தாமா மாதிரியான குழுக்கள் எவ்வளவு பேர் சாதி ஒழிப்பு குறித்து நடு ரோட்ல இறங்கி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க? உங்க பிஜேபியும் பண்ணது கிடையாது, ஆர்எஸ்எஸ் பண்ணது கிடையாது, இந்து மகா சபை பண்ணது கிடையாது, விஹெச்பி பண்ணது கிடையாது, பஜ்ரங் தள் பண்ணது கிடையாது. சாதியை பாதுகாக்கிறது குறித்தே தொடர்ச்சியா கவனமா இருக்கக்கூடிய இந்த குழுக்கள், இதனுடைய தலைவர் மோகன் பகவத் இன்னைக்கு சாதி ஒழிப்பு பத்தி பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தா நமக்கே வேடிக்கையா இருக்கு. கடந்த தேர்தல் பிரச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு இந்தியா கூட்டணி தரப்புல தொடர்ச்சியா பேசப்பட்டுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நேரடியாவே ராகுல் காந்தி சொன்னாரு, நான் வந்தா, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ரிசர்வேஷன் 50% லிமிட்டை தாண்டி எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இதை கண்டு பயந்து போன இந்துத்துவா குழுக்கள் இன்னைக்கு வந்து சாதி குறித்து எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம சமூகம் சமத்துவமா இருக்கணும், இங்க இன்ஜஸ்டிஸ் நடக்குது, அநீதி நடக்குது. ஏன் அநீதி எல்லாம் நேத்தா கண்ணுக்கு தெரியுதா? 100 வருஷமா கண்ணுக்கு தெரியல ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு. ஏன்னா இந்த 2025ஓட அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி 100 வருஷம் ஆச்சு. 1925 ஆரம்பிச்சது. 100 வருஷமா சாதி ஒழிப்பு குறித்து எதுவுமே பேசாத நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சாதி ஒழிப்பு குறித்து பேசுறீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக இருந்த அம்பேத்கர், தந்தை பெரியார் மாதிரி ஆட்கள் தொடர்ச்சியா சாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்க. இது மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஏதாவது ஒரு தலைவர் தினம் களத்துல போய் நின்று மக்களை சந்திச்சு ஜாதி ஒழிப்பு குறித்து பேசியிருக்காங்களா? பேசல. ஆனா இன்னைக்கு வந்து சாதி ஒழிப்பு குறித்து ஆர்எஸ்எஸ் பேசுது. இது மட்டும் இல்லாம அந்தர் பல்ட்டி அடிக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, we need to reflect the teachings of prophet Muhammad and Jesus Christ அப்படிங்கிறாரு. நாம இயேசுநாதருடைய கருத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய கருத்துக்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கருத்துக்களை போல நம்ம வாழணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எங்க விடுற கதை? மணிப்பூர்ல 200 சர்ச்சை இதே குழு இடிக்கும். ஆனா அதனுடைய தலைவர் இங்க பேசும்போது இயேசுநாதரை போல அவருடைய கருத்துக்களை நாம் பிரதிபலிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? கடந்த ஒரு மாசமா தொடர்ச்சியா பிரதமர் மோடி இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டு கடந்த 100 வருஷமா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ண இதே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பாபர் மசூதியை இடிச்ச இதே குழு இன்றைக்கு வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரி நாம் பேச வேண்டும், இயேசுநாதருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற மாதிரி நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் எங்க விடுற கதை? அப்புறம் எதுக்கு மணிப்பூர்ல இவ்வளவு சர்ச்சை இடிக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல நடந்த கலவரங்களுக்கு என்ன நியதி அந்த பழங்குடியின மக்களுக்கு கிடைச்சிருக்கு? இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் நேரடியா போய் விசிட் பண்ணாரா? இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர்னால வெளிப்படையா பேச முடியுமா அங்க கலவரம் பண்றது யாரு அப்படின்னு? இதெல்லாம் எதையுமே ஓபனா பேசாம ஏதோ நாங்கெல்லாம் யோகியங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிற வழியை அவர் பார்க்கிறார். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான பொறுப்பாளர் சாந்தன் சின்ஹா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். யார் மேல அப்படின்னா பிஜேபியினுடைய ஐடி விங் தலைவர் அமித் மாலியாவால ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பல பெண்களை வெஸ்ட் பெங்கால் ஆபீஸ்ல, அதாவது பிஜேபி ஆபீஸ்லயே வச்சு பாலியலா சுரண்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன் சொந்த கட்சியை சார்ந்த பிஜேபியினுடைய சொந்த கட்சியை சார்ந்த ராகுல் சின்ஹா அப்படிங்கக்கூடிய ஒரு தலைவருடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சாந்தனு சின்ஹா. இந்த சாந்தனு சின்ஹா பிஜேபி, அதாவது ஒட்டுமொத்த இந்திய பிஜேபி இருக்கக்கூடிய ஐடி விங்கோட ஹெட் அவரு அமித் மால்வியா, இவர் மேல வந்து பாலியலா நேரடியாவே குற்றச்சாட்டு சுமத்தி இருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இது வரைக்கும் பாஜக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? மோடி பிரதமராகி 24 மணி நேரம் ஆச்சு. உங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய அமித் மாலியா மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்துருச்சு.
என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எவன் வந்து இதை சொன்னானோ அவன் மேல ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் காரன் அமித் மாலியா மேல குற்றச்சாட்டு முன் வைக்கிறான், அந்த பக்கம் பிஜேபி காரன் எஸ்கேப் ஆக பார்க்கறான். அப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேருக்கு இடையில பாலியல் சிக்கல் வரைக்கும் வந்து நிக்குது. இதெல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நேத்து ஆர்கனைசர் பத்திரிகையில ஒரு டீடைலான கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் பேரு ரத்தன் சரத். இந்த ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகை யாரோடதுன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்போடது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான வார்த்தைகள். ஏற்கனவே இந்த பத்திரிகை ஜூன் 2023 அதாவது கர்நாடகால தேர்தல் நடந்தப்போ ஒரு கட்டுரை எழுதினாங்க. அந்த கட்டுரையில் அவங்க நேரடியாகவே மோடியை எச்சரிக்கை பண்ணாங்க. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல என்ன நேத்து எழுதின கட்டுரையில் என்ன இருக்கு அப்படின்னா, பிஜேபி காரங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பிஜேபியில இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ண தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஓவர் கான்பிடன்ஸ் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து நாங்க ஃபீல்டு ஃபோர்ஸா வரல, நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸோட மெர்ஜே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல என்ன ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்கன்னா, நீங்க ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஃபீல்டுல இறங்கி மக்களை சந்திச்சு ஓட்டு வேணும்னு கேட்கும்போது ஆர்எஸ்எஸ் காரங்க இல்லாம நீங்க எப்படி போய் வந்து தன்னிச்சையா நீங்க செயல்பட முடியும்? உங்களால அப்படி செயல்பட முடியாது, செஞ்சா நீங்க தோத்துருவீங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாமலே நீங்க பெரிய ஆள்னு காமிக்க நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு தன்னுடைய சொந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில மோடி பிரதமரான 24 மணி நேரத்தில் அவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா போன மாசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு பிஜேபியினுடைய தலைவர் ஜேபி நட்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல வெளிப்படையா சொன்னாரு, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்க வளர்ந்துட்டோம், நாங்க வந்து செல்ஃப் சப்சிடென்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே பத்திரிகையில பேசினாரு. இந்தியா முழுக்க பரபரப்பான செய்தியா மாறிச்சு. ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் பொலிட்டிக்கல் டீமா வெளியே வருது. ஆர்எஸ்எஸ் கேட்டா கல்ச்சுரல் டீம் அப்படிமாங்க, அது வேற கதை. அவங்கள்ட்ட நிறைய டீம் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய பிஜேபிங்கிற பொலிட்டிக்கல் டீம் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சு இந்தியாவுடைய ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு குழு தான். இது ஆர்எஸ்எஸ் ஒரு விங்கு தான் அப்படின்னு தான் கடந்த காலங்களில் பேசப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு யாரு ஜேபி நட்டா பிஜேபியினுடைய தலைவர், இல்ல இது ஆர்எஸ்எஸ்ல இருந்து தனியான ஒரு அமைப்பு, அது ஒரு ஐடியாலஜிக்கல் அமைப்பு, நாங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாங்க தனியா நின்னுக்கிறோம், எங்களுக்கு அந்த பலம் இருக்கு, எங்களுக்கு பலம் இல்லாத காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தேவைப்படுது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு டீடைலா கொடுத்தாரு. இதை கவுண்டர் பண்ற மாதிரி தான் ஜேபி நட்டாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் நேரடியாவே ஜேபி நட்டாவுக்கு எதிராக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஓவர் கான்பிடன்ஸா இருக்கீங்க, நீங்க களத்துல போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஐடியாலஜிக்கல் பார்ட்னு சொல்லக்கூடிய எங்க ஆர்எஸ்எஸ் காரங்க இல்லாம உங்களால வந்து ஜெயிக்க முடியாது. இது மட்டும் இல்லாம நாங்க சொல்ற ஆட்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்காம உங்க இஷ்டத்துக்கு மத்த கட்சிகள் இருந்து பிஜேபிக்கு வந்த ஆட்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கட்டுரையில அவங்க சொல்ல வர்றாங்க. வெளிப்படையாவே ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் a field force அப்படின்னு வந்து எலெக்ஷன் மையமா வச்சு பேசுறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கும்போது பாஜக அவங்களோட கேண்டிடேட்ஸ் இறக்கி விட்டாங்க. அவங்களை இறக்கி விடுறதுக்கு முன்னாடி தான் கட்சிக்கு மத்த கட்சியில இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 110 சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 110 சீட்ல 68 சீட்டு வாஸ்ட் அவுட், எல்லாம் தோத்துருச்சு. இந்த 110 பேர்த்த மத்த கட்சியிலிருந்து கொண்டு வரதுக்காக ஐடி விட்டு மிரட்டி இருக்காங்க, பணம் கொடுத்து குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு, ஏதோ கோல்மால்கள் பண்ணி அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. இவன் காங்கிரஸ்ல இருந்திருப்பான், மாநில கட்சிகள் இருந்திருப்பான், வேற வேற அமைப்புகள் இருந்திருப்பான். ஏதோ சந்தர்ப்பவாத சூழ்நிலை இல்ல ஏதோ ஐடி ரைடு விட்டுருவாங்க, நம்மள மிரட்டுறாங்க, நம்ம அவங்களோட போய் சேர்ந்து எப்படியாவது எம்எல்ஏ எம்பி சீட்டை வாங்கி பொழைச்சு காலத்தை ஓட்டிக்கலாம்னு சொல்லி பிஜேபிக்குள்ள போன 110 பேருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 110 பேர்ல 68 அவுட். இவங்களுக்கெல்லாம் நாங்க நேரடியா வேலை பார்க்கல அப்படிங்கறது தான் ஆர்எஸ்எஸ் நேரடியாவே சொல்றாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பஞ்சாயத்து துவங்கிருச்சு. பாஜக என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தது, மத்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் மிரட்டி காசு கொடுத்து அப்படி இப்படின்னு வாங்கிட்டா நாம பலமாயிரலாம் அப்படின்னு அது நினைச்சது. ஆனா களத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு நீ சீட்டு கொடுத்தா தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், அவன் தான் என்னுடைய கோர் கேண்டிடேட், நான் சொல்ற ஐடியாலஜியை கேட்பான், உன் இஷ்டத்துக்கு மத்த கட்சியில இருந்து ஆளை கொண்டு வந்திருக்க, இவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைவிட்டிருக்காங்க. ஏற்கனவே இது குறித்து பிரிண்ட் பத்திரிகை டீட்டெயிலா ஒரு கட்டுரை எழுதினாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது வெளிப்படையா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மோடி பிரதமரா பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை உச்சத்துக்கு வந்துருச்சு. நேரடியாவே பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் மேல பாலியல் குற்றச்சாட்டை கொடுக்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான தலைவரே வந்துட்டார். இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ பத்திரிகை கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நேரடியாவே ஆர்எஸ்எஸ் தலைவரே பேசுறாரு. இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி எப்போ போட்டாங்கன்னா, கடந்த 2023 ஜூன்லயே போட்டாங்க. அப்ப கர்நாடகா தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்தப்ப பிஜேபி கர்நாடகால மோசமா அடி வாங்குச்சு. அப்ப இதே ஆர்கனைசர் பத்திரிகை, அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அதிகார பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அதுல வெளிப்படையா சொன்னாங்க, மோடி அப்படிங்கிற பிம்பம் ஒர்க் அவுட் ஆகாது, மோடி கரிஸ்மாவும் இந்துத்துவா ஜெல்லும் ஒர்க் ஆகாது அப்படின்னு வெளிப்படையா கட்டுரையா ஆர்எஸ்எஸ் எழுதுனாங்க. அவங்க எச்சரிக்கை பண்றாங்க, மோடி பெரிய ஆளு, மோடி பெரிய ஆளுங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காதீங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரிஸ்மா இருக்கு, நீங்க எங்க போனாலும் மக்கள் கூட்டமா வர்றாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மம்மதில் இருக்காதீங்க, நீங்க தோத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி 2023 ஜூன்லயே ஆர்கனைசர் பத்திரிகை கட்டுரை எழுதுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நேரடியா நேத்து ஆர்கனைசர் பத்திரிகை கட்டுரை எழுதுது. அப்ப தொடர்ச்சியா கடந்த 3 ஆண்டுகளாகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையில இருக்கக்கூடிய சண்டை முரண்பாடுகள் அதிகமாயிருச்சு.
உருவாயாச்சு. இந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் இப்ப அமைச்சர் குழு உருவாக்கும் போது கூட RSS தனக்கு சாதகமான ஆட்களை ஒரு குழு உள்ள கொண்டு வைக்குது. அதுல மத்திய பிரதேச சார்ந்த சிவராஜ் சிங் சௌகான் 20 வருஷமா மத்திய பிரதேசத்துல பாஜகவை கட்டி ஆண்டவர். இப்போ பயங்கர லீடிங்கா ஜெயிச்சிருக்காரு. அவர் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சரா வர வேண்டியவர். அவருக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்காம அவரை ஓரம் கட்டினாங்க. யார் ஓரம் கட்டது? இதே மோடி அமித்ஷா டீம் ஓரம் கட்டினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹரியானால மனோகர் லால் கட்டார். அவரும் RSS மூத்த தலைவர், பிஜேபி மூத்த தலைவர். அவர் முதலமைச்சரா இருந்தவர் ஓரம் கட்டினாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால RSS மிக முக்கியமான தலைவரா இருந்த நிதின் கட்காரி, அவர் மகாராஷ்டிராவுக்கு சிஎம் ஆகணும்னு விருப்பப்பட்டார். விடலையே, அவரை தூக்கி கொண்டு ஹைவேஸ் மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோடி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துல ராஜ்நாத் சிங், அவருக்கு அங்க ஒரு மவுஸ் இருந்துச்சு. அவர் சீஃப் மினிஸ்டரா வந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாங்க? இல்ல நீங்க யூபிக்கு தனித்துவமா சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியாதுன்னு சொல்லி உனக்கு நான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கேபினெட்ல கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ RSS சார்ந்த குழுக்கள் மத்திய பிரதேசத்திலயோ மகாராஷ்டிராலயோ உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல ஹரியானாலயோ மத்த மாநிலங்கள்ல பவர்ஃபுல்லான ஒரு லீடரா, ஒரு சிஎம்மா, ஒரு பிராந்திய லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆக விடாம அவங்க எல்லாத்தையும் கொண்டு தனக்கு அடிமையா ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள வச்சுக்கிட்டு மொத்த மினிஸ்ட்ரி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல, குறிப்பா கடந்த லாஸ்ட் 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா மூத்த பத்திரிகையாளர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கேபினெட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது சும்மா பொம்மை, முழுக்க முழுக்க மோடி அமித்ஷா தான் எல்லா கேபினெட்லயும் என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத முடிவு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க ஒரு தனியான ஒரு பியூரோக்ரசியை, அதாவது IAS IPS இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. சும்மா ராஜ்நாத் சிங் கையெழுத்து போடணும், நிதின் கட்காரி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா கேபினெட்டை தான் 2 பேருக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு தான் RSS எவ்வளவு பேர்த்த கேபினெட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் தான் ஒரு தனித்துவமா இவங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற இடத்துல இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரியக்கூடிய உண்மைகள். இதை எல்லாத்தையும் கண்டனம் செய்யற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிஜேபிக்கு நல்லது கிடையாது. இன்னும் 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நேரடியாவே எச்சரிக்கிற மாதிரி RSS தலைவர் வெளிப்படையாகவே வீடியோல பேசியிருக்காங்க.